ஆக வீட்டில் குழப்பங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இதை தவிர்க்கிறதுக்கு பேச்சை கம்மி பண்ணணும். எதை வேணால் நினச்சிக்கிட்டோம். நான் மனசுக்குள்ள இப்போது நம்மளை ஒருத்தங்க எதிர்க்கணும் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் நல்லதை சொன்னால் மட்டும் மாறவா போகிறாங்க? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் விஷயம். இப்போ நம்மளை பற்றி ஒருத்தங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நினைப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவங்க நினைக்க போகிறத அவங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் பேச்சை கம்மி பண்ணால் பிரச்சனைகளை, அதோடைய வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுதான் முக்கியம். ரெண்டாவது, குடும்ப தகராறுகள், பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லை. மூணாவது, நீண்ட காலமாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அருமையாக நிறைவேறும். நீங்கள் நீண்ட காலமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நிறைய பலன்கள் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னடா இது கண்டக சனியில் அப்படின்னா கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும்.